வணக்கம். எனது பெயர் தங்கப்பாண்டி. சமூகவியல் பேராசிரியர். சட்டக்கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் வந்து சோஷியாலஜி, சமூகவியல். சமூகவியல்ல என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆகுனது, எப்போ தொடங்கப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் அதோடைய ரிலேஷன்ஸ் வித் அதர் சோசியல் சயின்சஸ், சமூகவியல் பிற அறிவியலுடன் எவ்வாறு தொடர்புள்ளது என்பதை இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சமூகவியல், சமூகவியலின் தந்தை ஆகஸ்ட் காம்ட். இவர் வந்து ஒரு பிரான்ஸ் பிலாசபர், ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், ஒரு சமூகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இவர் தான் சமூகவியல் என்ற ஒரு பாடத்தை வந்து உருவாக்கியவர். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதற்கு முன்னாடி சொசைட்டி உருவாக்கப்படவில்லையா என்பதை வந்து கொஸ்டின் கேட்கலாம் நீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து உருவாதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. என்ன ரெவல்யூஷன் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இம்பேக்ட் ஆஃப் டூ ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்வின் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. யூரோப் காண்டினென்ட்ல வந்து பிரெஞ்சு புரட்சியும் தொழில் புரட்சியும் ஏற்பட்டவுடன் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நமக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அனைத்தும் கிடைச்சிருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்துக்கு போகணும், வேகமாக போகணும் அப்படின்னா 2 வீலர், கார் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. பட் ஹியூமன் மட்டும் டெவலப் ஆகவே இல்லை, வளர்ச்சி அடையவே இல்லை. ஸோ அதுக்கான காரணம் என்ன என்பது திங்க் பண்ணும்போது, எல்லாருமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்பதான். ஆனால் சமூகம் மட்டும் அப்படியே தான் இருக்கிறது. எப்படி இருந்தது சொசைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ட்வின் ரெவல்யூஷன்ஸ்க்கு முன்னாடி, புரட்சி, இந்த 2 புரட்சிகளுக்கு முன்னாடி எவ்வாறு இருந்தது என்பது பார்க்குமேனால், சமூகம், மக்கள் மண் மீது கொண்டுள்ள பற்று, அதற்கப்புறம் மனித உறவுகள், மதத்தின் மேல் கொண்டுள்ள ஈடுபாடு, ஊரக அமைப்பு, இது அடிப்படையில தான் சொசைட்டி இருந்தது. சில ஐடியாலஜிஸ் அடிப்படையில, சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் சமூகம் இருந்தது. இந்த இரண்டு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் சமுதாயத்தை வந்து ஒரு சமுதாயத்தை படிக்கின்ற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. ஸோ அந்த சப்ஜெக்டை படிக்கணும், சொசைட்டியை வந்து படிக்கணும், அதுவும் அறிவியல் பூர்வமாக கொண்டு வரணும் என்பது தான் ஆகஸ்ட் காம்ட் வந்து திங்க் பண்ணாரு. அப்படி அவர் ஒரு புதிய ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கோட்பாடை உருவாக்கி அதுக்கு அறிவியல் அந்தஸ்தும் கொடுத்து சமூகவியல் என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பிரான்ஸ்ல நியூ எமர்ஜென்ஸ் ஆனது. இன் 1839, 1839 தான் சமூகவியல் என்ற ஒரு பாடம் வந்து உருவாகினது. ஸோ அப்போ புதிய ஒரு கட்டமைப்பை சமூகவியல் வந்து கொண்டு வராரு. ஆகஸ்ட் காம்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து அவர் படிச்சது எல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அவரு அந்த மேத்தமெட்டிக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, சொசைட்டியை வந்து பேசிக்கா அவருக்கு சயின்ஸ் நாலேஜ் இருந்ததுனால சொசைட்டியை அறிவியல் பூர்வமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு தாட்ல கொண்டு வராரு. ஸோ அறிவியல் பூர்வமாக கொண்டு வரும்போது எப்படி சோசியாலஜி வந்து சொசைட்டி வந்து அறிவியல் பூர்வமாக கொண்டு வரலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், துல்லிய அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துல்லிய அறிவியல் என்பது வந்து டைம், பிளேஸ், காலம் மற்றும் இடத்தை பொறுத்து ஒரு ப்ரெடிக்ட் கொண்டு வந்துடும், இல்லைன்னா ஒரு எரர் கொண்டு வரும். சயின்ஸ் வந்தாவே ஃபேக்ட் ஃபைண்டிங் இன்வெஸ்டிகேஷன் இஸ் சிஸ்டமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருவதுதான் அறிவியல். அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும், முன்னாடியே வந்து என்ன கொண்டு வரும்னா இதுக்கான எரர்ஸ் கிடைச்சிரும், இதுக்கான இல்லைன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிரும்.
ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ அப்போ ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஆஹ், கொண்டு வரதா ஒரு அறிவியல். ஸோ சொசைட்டி எப்படி லேப் கொண்டு போக முடியுமா, லேப்ல போய் வந்து ரிசர்ச் பண்ண முடியுமா அப்படின்னா நெவர்ஸ். ஸோ சோசியாலஜி இஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சமூகவியல் என்பது ஒரு அறிவியல். அந்த சமுதாயத்தை அறிவியல் பூர்வமாக கொண்டு வரணும் என்பதுதான் ஆகஸ்ட் கம்ப்டுடைய தாட். ஸோ இது எப்படி கொண்டு வரணும், சொசைட்டி எப்படி லேப்ல போய் கொண்டு வந்து நம்ம ஐ மீன் ரிசர்ச் பண்ண முடியுமா அப்படின்னா நெவர். ஏன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சமூகவியலுடைய சப்ஜெக்டுடைய நோக்கம் என்ன, மனித உறவுகளையும் மனிதனுடைய நடைமுறைகளையும் குழுக்களையும் படிக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் சமூகவியல். இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ண முடியாது. ஆனால் சோசியல் சயின்ஸ் வந்து சோசியாலஜி வந்து பியூர் சயின்ஸ் சொல்லலாம். அறிவியல் வழிமுறைகளை மேற்கொண்டு அதுக்கான தீர்வுகளை நாம் காமிக்கலாம். ஓரளவுக்கு எக்ஸாக்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, விடையளிக்க முடியாது. பட் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அறிவியல் மெத்தடுகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ற ஒரு தாட்ல தான் ஆகஸ்ட் கம்ப்ட் வந்து ஒரு புதிய ஒரு சப்ஜெக்டை வந்து 1839 கொண்டு வராரு பிரான்ஸ்ல. இதுக்கு ஒரு அறிவியல் கோட்பாடுகளையே உருவாக்கியவர் ஆகஸ்ட் கம்ப்ட். ஸோ அதன் அடிப்படையில் சோசியாலஜி வந்து எமர்ஜென்ஸ் ஆகுது. ஸோ எமர்ஜென்ஸ் ஆனோடனே அதை உருவாக்கும் போது 2 மொழிகளில் சமூகவியல் என்ற வார்த்தையவே 2 மொழியில கொண்டு வராரு. சோசியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2ஆக பிரிக்கலாம். சோசியஸ் அப்படின்றதும் இன்னொன்று லாகஸ் அப்படின்னு சொல்லலாம். சோசியஸ் அப்படி என்றால் சமூகம் என்று அர்த்தம். லாகஸ் அப்படி என்றால் LOGOS, லாகஸ் அப்படி என்றால் சயின்ஸ் சொல்லலாம் அல்லது அறிவியல் சொல்லுவாங்க. Thus, etymological meaning, sociology is the science of society or study of society அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகவியல் என்பது அறிவியல் பூர்வமாக படிக்கின்ற ஒரு பாடம், சமூகத்தை அறிவியல் பூர்வமாக படிக்கின்ற ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த சோசியஸ் அண்ட் லாகஸ், சோசியஸ் வேர்டு வந்து லாட்டின் அண்ட் கிரீக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகஸ். 2 மொழிகளில், கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் உருவாக்கி ஒரு புதிய வடிவத்தை, ஒரு புதிய வேர்டை வந்து உருவாக்குறாரு ஆகஸ்ட் கம்ப்ட். அதனால தான் அவர் வந்து சமூகவியலின் தந்தையாக கருதப்படுகிறார். ஸோ இவருக்கு புரியுதா எப்படி, எப்போது எமர்ஜென்ஸ் ஆனது, என்ன பர்பஸ்னால சொசைட்டி வந்து எமர்ஜென்ஸ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் சோசியாலஜி வந்து அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் குரூப் அண்ட் சப் குரூப்ஸ், பிஹேவியர், இன்ஸ்டிடியூஷன்ஸ், சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாம் சோசியல் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து சமூகவியலின் பாடப்பிரிவுகள், பொருளடக்கம் அப்படி சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சொசைட்டியில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னா நிறைய லீடர்ஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய சினிமா ஹீரோ சூப்பர் ஸ்டார் அவரே சொல்லியிருப்பார், ஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, ஒரு அமைப்பு, சமூக அமைப்பு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் ஒரு பொருளின் முழு வடிவத்தை குறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், த பில்டிங் ஹேவ் எ ஸ்ட்ரக்சர். ஒரு கட்டிடம் இருக்கிறது, முழுமையாக கட்டப்பட்டதுமையானால் அது ஒரு வடிவமாக வெளியே காமிக்கும் போது அது ஒரு ஸ்ட்ரக்சர், அமைப்பு என்று சொல்லலாம். சொசைட்டியில் வந்து சொசைட்டியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பல்வேறு வடிவங்களை கொண்டுள்ளதாக இருக்கும். ஒரு பில்டிங் எப்படி ஒரு பல்வேறு பொருட்களால் உருவாக்கி அது ஒரு முழு வடிவத்தை கொண்டு வருது. உதாரணமாக ஒரு கட்டிடம் இருக்குது அப்படின்னா அதுக்கான மணல், சாண்ட், பிரிக்ஸ், அயர்ன், சிமெண்ட் அண்ட் வுட். அப்போது மணல், சிமெண்ட்டு, கற்கள், செங்கல், இரும்பு கம்பிகள்,
மர மரங்கள் போன்றவற்றின் ஒத்த ஒரு வடிவம் இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு முழு வடிவமாக காமிக்கப்படுது. இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம ஜெனரல் மீனிங் சொல்லலாம். பட் சொசைட்டில எப்படி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டி ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எ சென்டென்ஸ் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம். எ மியூசிக் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லலாம். எ ஆட்டம் பாம் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இப்படி ஒரு வடிவத்துக்கு வந்து ஒரு முழு வடிவத்துக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுக்கலாம். ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு வரி இருக்கு அப்படின்னா, அந்த வரி வந்து ஆரம்பம் முதல் முடிப்பு வரை இந்த 2 இந்த இந்த பிட்வீன் த கேப்புக்குள்ள வந்து பல்வேறு வார்த்தைகள் உள்ளடக்கிய ஒன்று. அந்த புல் ஸ்டாப் வர படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிரும். அப்போ ஒரு வடிவம் கிடைச்சிரும். ஸோ அதுபோல தான். எ சென்டென்ஸ் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர், எ மியூசிக் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர், எ ஆட்டோம் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங் ஹேஸ் எ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய வடிவத்திற்கு வந்து உதாரணம் சொல்லலாம். சமுதாயம் என்பது வந்து ஒரு முழு வடிவத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதுல எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, சொசைட்டி ஹாஸ் எ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவாங்க. சமூக நிறுவனங்கள் நம்ம சொல்லுவாங்க. ஸோ சமூக நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில எதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்லுவோம். 1 வந்து ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப். இது 3ம் ஒன்றாக இருக்கிறது. ஃபேமிலி, மேரேஜ் அண்ட் கின்ஷிப். ஃபேமிலி அதோடைய சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் அண்ட் கின்ஷிப். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி, ரிலிஜன், எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன் அண்ட் பாலிடிக்ஸ். இந்த 5 நிறுவனங்கள் உள்ளடக்கிய ஒன்றுதான் ஒரு சமுதாயம் என்று சொல்லலாம். நீங்க இந்தியா மட்டுமே கிடையாது. நீங்க எந்த ஒரு சொசைட்டி எடுத்து பாருங்களேன். ஆ இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா எந்த ஒரு சொசைட்டிலயும் வந்து எந்த கண்ட்ரிலயும் வந்து மீட் அண்ட் கான்டாக்ட் பண்றோம். வெரி லாங் பீரியடா நோ கம்யூனிகேஷன்ஸ், நோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் அண்ட் நோ ஃபெசிலிட்டீஸ். அந்த மாரி காலகட்டத்தில கூட ஒரு சொசைட்டி இருக்கு, ஒரு சமூகம் இருக்கு என்றால், ம் இதே சமுதாயத்தில திருமணம் தவிர்க்க முடியாதது, குடும்பம் தவிர்க்க முடியாது, உறவுமுறை தவிர்க்க முடியாதது, மதம் தவிர்க்க முடியாதது, பொருளாதாரம் தவிர்க்க முடியாதது, கல்வி தவிர்க்க முடியாதது, அரசியல் தவிர்க்க முடியாதது. இதே சமுதாயம் நோ ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் இருக்கின்ற ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு சொசைட்டி எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யுஎஸ்ஏ எடுத்துக்கங்க. இந்தியா அண்ட் யுஎஸ்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 சொசைட்டிக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டீஸ் கிடையாது. எந்த ஒரு கம்யூனிகேஷன் பண்ணவும் முடியாது. பட் இங்க என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டுள்ளதோ, அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதோ, அதே போல தான் அந்த சொசைட்டிலயும் இருக்கும். சில சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுடைய அந்த கல்ச்சர் அடிப்படையில சில சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலிஜியன்ஸ் இது மேரேஜ் எப்படி இருக்கு, ஃபேமிலி எப்படி இருக்கு என்பது போல யுஎஸ்ஏலயும் ஃபேமிலி இருக்கு, மேரேஜ் இருக்கு, கின்ஷிப் இருக்கு, ரிலிஜன் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எக்கனாமிக் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ஒரு குழுவாக, ஒரு குரூப்பாக ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால், இந்த நிறுவனங்கள் இல்லாமல் எந்த ஒரு சமுதாயமும் இருக்க முடியாது என்பது தான் அதோடைய தாட். அப்போ ஒரு சொசைட்டி இருக்கு அப்படின்னா, அந்த சொசைட்டியுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு சொசைட்டி இருக்காது என்பது அதோடைய கான்செப்ட். எந்த ஒரு சமுதாயத்திலும் நிறுவனங்கள்ல சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா இன்ஸ்டிடியூஷன் என்பது வந்து கன்டினியூட்டியா இருக்கும். அதான் ஆகஸ்ட் காம்ட் சொல்லுவாரு. ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் சோசியாலஜிஸ்ட் சொல்லுவாரு நம்முடைய ஃபாதர்ஸ். சொசைட்டி இஸ் எ ஸ்டாட்டிக் பினோமினா அண்ட் டைனமிக் பினோமினான்னு சொல்லுவாரு. 2 இதுல சமூக மாற்றம் என்பது வந்து நிலையானது, மாறக்கூடிய ஒன்று என்று சொல்லுவாரு. நிலையானது என்பது வந்து நிறுவனங்கள் நிலையானது என்பது தான் மீன் பண்ணுவாங்க. எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் ஒரு குரூப்பாக இருக்குமேயானால், அந்த இடத்துல நிறுவனம் இருக்குமேயானால், அது கன்டினியூட்டியா எல்லா காலகட்டத்திலயும் இருக்கும். சில சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய சொசைட்டில ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, ஏர்லி சொசைட்டில வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. பிரசன்ட்ல வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆனது. ஒரு மேரேஜ் இருக்கு அப்படின்னா, அ பலதார மனம் பாலிகாமி இருக்கும். பாலிகாமிலே வந்து பார்த்தீங்கன்னா, பாலியாண்ட்ரி, பாலிகைனி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ பாலிகாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மேன் ஆர் எ விமன் மேரிட் டு செவரல் விமன் ஆர் செவரல் மென். ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ பல பெண்களையோ பல ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளும் உறவு முறை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது மேரேஜில், திருமணத்தில். ஸோ இன்னைக்கு என்னாச்சு, என்ன மாதிரியான மாறிட்டாங்க அப்படின்னா, மோனோகாமி மாறிட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் திருமணம் என்பது ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் இந்தியா ஒரு ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் உறவுமுறை இருந்தது. அப்படி பார்க்கின்ற போது இன்னைக்கு அது சேஞ்சஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன என்பதுனா, இன்ஸ்டிடியூஷன் என்பது வந்து கண்டினியூட்டியா இருக்கு. என்னைக்கு மனிதன் ஒரு குழுவாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சானோ அப்பொழுது இருந்தே வந்து இந்த சொசைட்டி இருக்கு. சாரி, இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு சொசைட்டில. சில சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாலிகாமி இருந்தது, அப்புறம் பாலிகைன் இருந்தது, பாலியாண்டி இருந்தது. இது ரெண்டுமே இன்னைக்கு கிடையவே கிடையாது. பட் ஃபேமிலி மேரேஜ் என்பது கண்டினியூட்டியா இருக்கு. இன்னைக்கு வந்து மோனோகாமி இருக்கு. ஒரு தாரமணம், எ மேன் மேரிட் டு எ விமன். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் முறைமுறை தான் இன்னைக்கு ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ இதுவும் கூட சேஞ்சஸ் ஆகலாம். மேபி என்ன எப்படின்னு தெரியல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு பாலிகாமி இருக்கு அப்படின்னா, எங்க அப்பா வந்து 5 மேரேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு 5 அம்மாக்கள் இருக்காங்க. இல்லைன்னா 5 ஃபாதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங் மாறிடுச்சு. யாருமே ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படுத்த மாட்டான். ஸோ அப்போ ஒரு சொசைட்டி இருக்கு அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் கண்டினியூட்டியா இருக்கிறதுனால தான் அந்த குரூப் வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆகவே ஆகாது. எப்போதுமே அந்த ஒரு குழுவாக இருக்குமே ஆனால் அந்த குழு வந்து டேமேஜ் ஆயிரும், இல்லை டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆயிரும். பட் இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டி ஒரு கட்டமைப்பை அறிவியல் பூர்வமாக அறிவியல் மெத்தடுகளை முறைகளை பயன்படுத்தி அது அறிவியல் பூர்வமாக பயன்படுத்தும் போது சில இன்ஃபர்மேஷன் நமக்கு வருகிறது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் செய்தி தான் தகவலாக கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக இந்தியா வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அப்போ பொருளாதாரத்திலையும் சரி, இல்லை மற்ற துறையிலும் இன்னும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த டேட்டா எப்படி கிடைக்குதுன்னா, ஃப்ரம் த சோசியாலஜிஸ்ட், சமூகவியலர் கொடுக்கின்ற ஒரு தரவுகளைத்தான் அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, செய்தியா ஆஃப்டர் வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த மெத்தடுகளை சமூகவியலர் ஃபாலோ பண்ணுகின்ற போது அது வந்து அறிவியல் மெத்தடுகள் தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் சோசியாலஜி இஸ் எ சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சமூகவியல் என்பது வந்து ஒரு அறிவியல். ஆனால் அறிவியல் என்பது வந்து இஸ் நாட் எக்ஸாக்ட். இந்தியன் சொசைட்டில துல்லிய அறிவியல் நம்ம சொல்ல முடியாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சயின்ஸ், இதுதான் வரும் என்பதை சொல்லிடுவாங்க. பட் சோசியாலஜி இஸ் சயின்ஸ், நாட் எக்ஸாக்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவியல் மெத்தடுகளை ஃபாலோ பண்ணுகின்ற போது இதுவும் ஒரு அறிவியலாக இருக்கிறது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, ஆகஸ்ட் கம் சொல்லியிருப்பாரு, ஹையரார்கி ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அறிவியலின் படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையரார்கி ஆஃப் சயின்சஸ் அப்படின் போது ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் கம்ட் வந்து மேக்ஸ் வச்சிருப்பாரு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமி வச்சிருப்பாரு, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் வச்சிருப்பாரு, ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வச்சிருப்பாரு, ஃபிஃப்த் வந்து பயாலஜி, அண்ட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையரார்கி ஆஃப் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டாப்ல சோசியாலஜி வச்சிருப்பாரு. அறிவியலின் படிநிலைகளில் சமூகவியலை உயர்ந்த இடத்துல முதல் இடத்துல வச்சிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அதை படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் அதை ரிமைண்ட் பண்றேன். என்ன அப்படின்னா, ஏன் சோசியாலஜில சயின்ஸ்ல வந்து முதல் இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, இந்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை படிக்கின்ற ஒரு அறிவியலே கிடையாது. பயாலஜி செகண்ட் இடத்துல வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பயாலஜி ஸ்டடிங் அபவுட் நம்முடைய பாடி ஆர் லங்ஸ்.
உறுப்புகளையும் மனிதனையும் பற்றி படிக்கின்ற, மனிதனுடைய பாடிகளை பற்றி உடலுக்குள் இருக்கின்ற உறுப்புகளை பற்றி படிக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் தான் பயாலஜி. அது ஸ்பெசிஃபிக்கா வந்து சில டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிடுவாங்க. பட் மனிதனுடைய முழுமையாக படிக்கணும், அவனுடைய பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், அவனுடைய ரிலேஷன்ஷிப் படிக்கணும் அப்படின்னா நெவர்ஸ். ஸோ அப்போ கொஞ்சமாவது மனிதனை படிக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து பயாலஜி இருக்கும்போது, அதுக்கு மேல் இடத்துல ஏன் சோசியாலஜி வச்சிருக்காருன்னா, சமூகவியல் என்பது மனிதனையும் மனித குழுக்களையும் உறவுகளையும் நடைமுறைகளையும் முழுமையாக அறிவியல் பூர்வமாக படித்து தகவல்களை கொடுப்பதுதான் சமூகவியல் அப்படி சொல்லும்போது, அப்போ எந்த ஒரு சப்ஜெக்டும் எக்ஸப்ட் சோசியாலஜி, சமூகவியலை தவிர்த்து மற்ற எந்த ஒரு அறிவியலிலும் மனித சமுதாயத்தை படிக்கின்ற அறிவியல் என்பது கிடையாது. மனிதனுடைய தேவைகளையும் மனிதனுடைய எண்ணங்களையும் தான் பூர்த்தி செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்துக்கு ஃபாஸ்டா போகணும் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி இருக்கு. இதெல்லாம் வந்து சயின்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜி, ஒரு கார் அண்ட் 2 வீலர்ஸ் இருக்கு, நான் ஃபாஸ்டா போயிடுவேன் என்பதை சொல்லுவோம். ஸோ அப்போ மனிதனுடைய தேவைகளை தான் பூர்த்தி செய்யுது. மனிதனுடைய மைண்டு, பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் வந்து படிக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் என்பது. அப்போ சமூகவியல் மனிதர்களையும் மனிதனையும் மனித குழுக்களையும் முழுமையாக படிக்கின்ற ஒரு பாடம் எது அப்படின்றால் சமூகவியல் தான். மற்ற சயின்ஸ் எல்லாமே வந்து 2nd, 3rd, 4th அண்ட் 5th தான் இருக்கும். என்னதான் எக்ஸாக்டா கொடுப்பது மேத்தமெட்டிக்ஸ், துல்லியமா கொடுப்பது கணிதவியல் என்றாலும் கூட அது கடைசி இடத்துல வச்சிருக்கிறாரு. அஸ்ட்ரானமி வந்து பாத்தீங்கன்னா வானவியலை வந்து படிக்கிறாரு. ஸோ அது வந்து சில மனிதனுடைய அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவும் இருக்கிறது. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேம் தான். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தாட்ஸு, ஆனால் மனிதனை பற்றி முழுமையாக படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் இது வந்து கிடையாது என்பதும் சொல்கிறாங்க. அப்போ சோசியாலஜிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இடத்துல கொடுக்குறாங்க. இதுதான் ஹையரார்கி ஆஃப் சயின்சஸ், அறிவியலின் படிநிலைகளை, சமூகவியலை நம்முடைய ஆகஸ்ட் காம்ட் அவர்கள் வந்து முதல் இடத்துல வச்சிடுறாரு. ஸோ இதுதான் இந்தியன் சோசியாலஜினா என்ன, எப்படி எங்கே எமர்ஜென்ஸ் ஆனது, ஃப்ரான்ஸில் 1939 தான் உருவாக்குறாரு. அதுக்கான சயின்ஸுக்கான காரணம் என்ன என்பதை நான் சொல்லியிருக்கேன். சில அறிவியல் மெத்தடுகளை நாம் ஃபாலோ பண்ணுகின்ற போது சமுதாயத்தில் மிக அந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, கள ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கள ஆய்வில் டைரெக்டாக மக்களை மீட் அண்ட் கான்டாக்ட் பண்ணி அவர்களிடமிருந்து செய்தியை சேகரித்து அது ஒரு 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 டேட்டாவா அரசுக்கும் இல்லை சமூகத்துக்கும் கொடுக்கின்ற போது அங்கே வந்து அறிவியல் வந்து சொல்லப்படுதாங்க. ஸோ அப்போ அதுக்கான சமூகவியல் உருவாதுக்கான காரணம் என்ன, எங்கே எமர்ஜென்சி ஆனது, யாரு இதோடைய சப்ஜெக்டுடைய ஃபாதர்ஸ் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை மீன் பண்றோம். அதுக்கு முன்னாடி சொசைட்டி எப்படி இருந்தது வந்து நம்ம சொல்லிடுறோம். இப்போ டைரக்டா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியாலஜி அமைப்பு பார்த்துட்டோம், ஸ்ட்ரக்சர், சொசைட்டி எப்படி இருக்கு என்பதை பார்த்துட்டோம். சொசைட்டில தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தான் மற்ற எல்லா ஒரு ஆக்டிவிட்டிஸும் செயல்படும், ஃபங்க்ஷன்ஸும் செயல்படும். ஸோ சமூகவியல் என்பது வந்து மேஜர் என்ன அப்படின்னா ஜென்ரலா சொல்லுவோம் நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் போது வந்து ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், என்ன சப்ஜெக்ட் இதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா அப்படிலாம் நினைச்சிடாது. ஒரு ஃபேமிலி எப்படி உருவாகுது, இந்த ஃபேமிலிக்கான டெஃபினிஷன், ஃபேமிலில இருந்து சப்டிவிஷன் இதுன்னா மேரேஜோடைய டெஃபினிஷன், அதோடைய டைப்ஸ் இருக்கு. அதே போல எப்படி உறவு என்பது நிறைய பேர் தெரியும், மனம் என்பது தெரியும், கல்வி தெரியும், ஆனா சரிங்களா, ஒண்ணு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சமூகவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சமூகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் தியர் சில்ட்ரன்ஸ், கணவன், மனைவி மற்றும்
அவர்களுடைய குழந்தைகள். இதுதான் டெஃபினிஷன்ஸ். ஆனா நெறைய பேர் அப்பா, அம்மா, பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த படிச்சதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸாக்ட்டா இருக்கணும். இப்போ ஒரு இல்லிட்டரி பெர்சன்ட்ட கூட கேட்டா கூட, படிப்பறிவு இல்லாத மக்கள்ட்ட கேட்டா கூட, அ குடும்பம்னா என்ன ஈஸியா டிஃபைன் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய ஆன்ஸரும், நம்முடைய ஆன்ஸரும் ஒரே மாதிரியா இருக்குமேனால், அப்ப எதுக்கு எப்படி நான் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியும்? ஸோ அதான் டிஃபரன்ஸ் இருக்கணும். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இருக்கணும், இல்லிட்ரஸியோட டிஃபரன்ஸ் இருக்கணும். அண்ட் ஒரு இல்லிட்ரசி பெர்சனுடைய இந்த 3 பெர்சனுடைய ஆன்சர்ஸ் ஒரே மாதிரியா இருக்குமானால், அந்த எக்ஸ்பர்ட் என்று சொல்றதே வந்து வேஸ்ட்டு. ஒரு லிட்ரலி பெர்சனுடைய லிட்ரஸி பெர்சன் சொல்றதே வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு இல்லிட்ரஸ் பெர்சன் அதுக்கான ஆன்சர் பண்ணிடுறான் அப்படின்னா, அப்போ டெப்த்தா இல்லன்னு அர்த்தம் அந்த மாரி. ஸோ அப்போ என்னன்னா, ஒரு ஃபேமிலி, மேரேஜ், கின்ஷிப், எஜுகேஷன், எக்கனாமிக், பாலிடிக்ஸ் இதுக்கு தான் இந்த 5 நிறுவனங்கள் தான் ஒரு சமுதாயத்தை முழு வடிவமாக கொண்டு வருகிறது என்பதுதான் சொல்லப்போறோம். எந்த ஒரு அ சொசைட்டி நம்ம படிக்குமானால், இந்த நிறுவனங்களை மட்டுமே படிச்சால் நிச்சயமா அந்த சமுதாயத்தில் உள்ள செயல்பாடுகள் அண்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சோசியாலஜியுடைய மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபீல்டுல போய் ரிசர்ச் பண்ணுவது தான். ஐ மீன் கள ஆய்வு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அதனால தான் சோசியாலஜிஸ்ட் வந்து சில டேட்டாவுல வந்து சம் டிஃபரன்ஸ் இருக்குமே ஒழிய, அ பட் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. வேறுபாடு இருக்காது. ஸோ அதனால தான் சோசியாலஜி இஸ் எ சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இத வந்து ஒரு பிரீஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன். சோசியாலஜின்னா என்ன? எ சயன்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் சொசைட்டி. சமூகவியல் என்பது சமுதாயத்தை அறிவியல் பூர்வமாக படிக்க வேண்டும் என்பதுதான் அதோடைய கான்செப்ட். அதோடைய தாட். அ எங்க எமர்ஜென்ஸ் ஆனது இன் 1839 பிரான்ஸ்ல வந்து எமர்ஜென்ஸ் ஆனது. அ அத சொல்லியிருக்கோம். சமூகவியலுக்கு அறிவியல் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பிரீஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கோம். சமூகவியல் இந்த வேர்ட் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்து கொண்டு வரப்பட்டது, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பிரீஃபா ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம குடுத்துருக்கோம். இப்போ டைரக்ட்டா நம்ம டாபிக்குள்ள போயிரலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் பேசிட்டு கடைசியில இப்ப தான் டாபிக் வராரா அப்படின்னு நினைச்சிராதீங்க. அ நம்முடைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ சோசியாலஜி வித் அதர் சோசியல் சயன்சஸ். சமூகவியல் பிற அறிவியல்களுடன் எவ்வாறு உறவுமுறை உறவுமுறையில் வைத்திருக்கிறது என்பதை பார்க்க போறோம். இப்போ ரிலேஷன்ஸ் பிட்வீன் சோசியாலஜி அண்ட் அதர் சோசியல் சயின்சஸ். சமூகவியலுக்கும் பிற அறிவியலுக்கும் உள்ள உறவு முறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு கொஸ்டின்ஸ் சொல்லலாம். ஒன் ஆஃப் த பிக் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஐ மீன் 20 மார்க் உங்களுக்கு எந்த பேட்டர்ன்ஸ் தெரியல. 20 மார்க்கு இல்ல பிக் கொஸ்டின் என்ன இருக்கு, எவ்வளோ மார்க் இருக்கோ அந்த இதில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் சோசியாலஜி அண்ட் அதர் சோசியல் சயின்சஸ். சமூகவியலுக்கும் பிற அறிவியலுக்கும் உள்ள உறவினை விளக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதில் வந்து சமூகவியல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சமூகவியல் என்பது சமுதாயத்தை அறிவியல் பூர்வமாக படிக்க வேண்டும். அதுதான் ஒரு டெஃபினிஷன். இப்போ அதர் சோசியல் சயின்சஸ். சோசியல் சயின்ஸ்னா என்ன, சமூக அறிவியல்னா என்ன அப்படின்னா, சயின்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பியூர் சயின்சஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் சோசியல் சயின்சஸ். பியூர் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை அறிவியல் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சு கொடுப்பது. சோசியல் சயின்ஸ் என்பது வந்து ஸ்டடிங் அபவுட் ஹியூமானிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனித சமுதாயத்தை படிக்கின்ற ஒரு பாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சோசியல் சயின்ஸ்ல மனித சமுதாயத்தை படிக்கின்ற பாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்சஸ் இங்க ப்ளூரல் வந்துடும். சயின்ஸ்னா சிங்குலர். இப்போ சோசியல் சயின்ஸ் என்பது பல்வேறு பாடப்பிரிவுகளை உள்ளடக்கிய ஒன்று. அப்படி பார்க்கின்ற போது சமூக அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியாலஜி, சமூகவியல், அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்சஸ், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், ஐ மீன் ஹிஸ்டரி, வரலாறு,
ஆந்த்ரோபாலஜி மானிடவியல், சைக்காலஜி உளவியல், பிலாசபி தத்துவவியல். ஸோ இதெல்லாம் ஒன்றடங்கியது சமூகவியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சோசியல் சயின்ஸ் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு முழு வடிவத்தை கொடுப்பது தான் சோசியல் சயின்சஸ். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் நம்ம சொல்றோம். அதுல சமூகவியல், பொருளாதாரம், அரசியல் அறிவியல், வரலாறு, மானுடவியல், உளவியல், தத்துவவியல், இது எல்லாம் வந்து பார்க்கின்ற போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணோட்டங்களில் ஒவ்வொரு கண்ணோட்டங்களில் சமுதாயத்தையும் மனிதனையும் படிக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஒரு சொசைட்டியில் மனிதர்களையும் சமூகத்தையும் ஒவ்வொரு சப்ஜெக்டுகளும் ஒவ்வொரு பாடமும் அதுக்குன்னு தனியாக ஒரு கருத்துக்களும் கான்செப்ட் அண்டு மெத்தட்ஸ் முறைகளையும் வழிகொண்டு மனிதனையும் மனித சமுதாயத்தையும் படிக்கின்றது தான் இந்த ஒரு சமூக அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சோசியாலஜினா என்ன என்பதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டுக்கு உள்ள உறவு முறைகள், சோசியாலஜி ரிலேஷன்ஸ் வித் அதர் சயின்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோசியாலஜி சமூகவியல் அண்டு அரசியல் அறிவியல், சமூகவியல் அண்டு பொருளாதாரம், சமூகவியல் அண்டு ஹிஸ்ட்ரி வரலாறு, சமூகவியல் அண்டு ஆந்த்ரோபாலஜி மானுடவியல், சமூகவியல் அண்ட் சைக்காலஜி சமூகவியல் மற்றும் உளவியல், சமூகவியல் அண்ட் பிலாசபி தத்துவவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் சோசியாலஜியுடன் எப்படி உறவு ரிலேஷன்ஷிப் வைக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சோசியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்சஸ், சமூகவியல் மற்றும் அரசியல் அறிவியல். இப்போ சமூகவியல்னா என்ன? ஸ்டடிங் அபவுட் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். சமுதாயத்தை படிக்கின்ற ஒரு பாடம் தான் சமூகவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம ஓரளவுக்கு சோசியாலஜினா என்ன என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா, அரசியல் அறிவியலுடன் எவ்வாறு தொடர்பினை வைத்திருக்கிறது இல்லது உறவுமுறை வைத்துள்ளது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சோசியாலஜியோடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா நம்ம ஈஸியாக நம்ம சொல்லலாம். சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? குரூப், ரிலேஷன்ஷிப், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எக்ஸெட்ராஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி நம்ம சொல்கிறோம். சமூகங்களுடைய பாடத்திட்டங்கள் நம்ம சொல்கிறோம். பட் அரசியல் அறிவியலுடைய பாடத்திட்டம் என்ன? பொலிட்டிக்கல் சயின்ஸ் நீங்கள் நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் அதோடைய ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகவியல் என்பது சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல, இல்லை சமூகத்தை படிப்பது போல, அரசியல் அறிவியல் ஸ்டேட் அரசை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம். இங்க அரசு என்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டர் அப்படின்பது பாராளுமன்றம், சட்டமன்றம், பியூரோக்ரசி அதிகாரத்துவம் மற்றும் ஜுடிஷியரி நீதித்துறை. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஸ்டேட்டு, லெஜிஸ்லேட்டிவ், பியூரோக்ரசி, ஜுடிஷியரி, இதுதான் சப்ஜெக்டுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய சப்ஜெக்ட் மேட்டர், பாடத்திட்டத்தினுடைய பொருளடக்கம். இதிலிருந்து தான் நிறைய அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குது, அதோடைய கான்செப்ட் இருக்குது. இதுலேருந்து தான் எல்லாமே உருவாகும். இப்போ சோசியாலஜி உடைய டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம், பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். சோசியாலஜி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் சோசியல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
சமூக அறிவியல்களுள் சமூக அறிவியல்னா இங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துடணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, எஜுகேஷன், சாரி எக்கனாமிக், ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, பிலாசபி இதெல்லாம் வந்துடணும். இந்த அறிவியல்களுள் மிகவும் ஒரு யங் சோசியல் சயின்சஸ், ஒரு இளமையான ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா, ரீசெண்டா எமர்ஜென்ஸ் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏஜ் ஓல்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ரீசெண்ட் எமர்ஜென்ஸ் இன் திஸ் சப்ஜெக்ட். இப்போ ரீசெண்டா எமர்ஜென்ஸ் ஆனதே கிடையாது. இது எப்போ ஒரு குழு ஃபார்ம் ஆனதோ அப்பொழுதே வந்து அப்பொழுதே வந்து இந்த மக்களை ரூல் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது அங்கே அரசு ஃபார்ம் ஆகுது. அது பிசிக்கல் ஃபோர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை கிங்ஸ் கூட இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டாக இருக்கலாம், டெமோக்ராட்டிஸ் இருக்கலாம், இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப் அதிகார மீன் ரூல் பண்ணலாம், ஒரு இண்டிவிஜுவல் ரூல் பண்ணலாம். ஸோ இந்த ஏதோ ஒரு அடிப்படையில் சொசைட்டி வந்து செயல்பட்டு கொண்டு ஒரு அரசின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ இப்போ அதனால தான் ஏஜ் ஓல்டு சயின்ஸ் அப்படி சொல்கிறோம். இப்போது சோசியாலஜி ரீசெண்டாக எமர்ஜென்ஸ் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஓல்டு சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா சோசியாலஜிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2 சப்ஜெக்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஈஸியாக நம்ம பார்த்துட்டோம். இதுக்கான உறவுமுறை எப்படி இருக்குது என்பதை பார்க்க போகிறோம். ரீசன்ட் எமர்ஜென்ஸ் ஆனது சாரி எப்படி உறவுமுறை மேற்கொள்கிறது சமூகவியலுக்கும் அண்டு பிற சமூக அறிவியலில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் எப்படி உறவுமுறை ஏற்படுத்துது என்பதை பார்க்கலாம். இப்போ 2 சோசியாலஜிஸ்ட் அண்டு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இந்த 2 பேரும் ஒன்றாக இணைகின்ற போது பொலிட்டிக்கல் சோசியாலஜி ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சோசியாலஜினா என்ன டிஃப்ரெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் சயின்டிஸ்டுடைய ரோல் என்ன, இங்கே சோசியாலஜிஸ்டுடைய ரோல் என்ன என்பது வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துருக்கோம். அதோடைய சப்ஜெக்ட் மேட்டரும் நம்ம பார்த்துருக்கோம். ஈஸியாக நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுறோம். பட் ரிலேஷன்ஷிப் ஆகும்போது 2 பேரும் ஒன்றாக ஜாயின் பண்ணுகிற போது இங்கே வந்து பொலிட்டிக்கல் சோசியாலஜிஸ்ட் ஃபார்ம் ஆகுறாங்க, அரசியல் சமூகவியலார் என்பது வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. இந்த 2 பேரும் சொசைட்டியில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் தலைவர் என்ன பேசுவார் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டாக்கிங் பொதுவாக நம்ம பேசலாம். ஒரு பாலிட்டிஷியன் இருக்காரு அப்படின்னா பாலிட்டிஷியன் ரோல் என்ன, எப்போ பார்த்தாலும் அரசியல் சிந்தனையோடு இருப்பது, எந்த காரணத்து கொண்டிலும் தன்னுடைய ரூலிங் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இல்லை அதர் பார்ட்டியாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே வந்து அந்த சிந்தனைகளோடயே இருப்பாங்க, அரசியல் சிந்தனையோடய இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். குறிப்பாக ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா அண்ட் அதர் சப் பார்ட்டிஸ் நிறைய துணை கட்சியில் இருக்கிறது. அதே போல் சென்ட்ரல் லெவலில் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. ஸோ இந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் சிம்பிள்ஸ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இவர் வந்து அரசியல்வாதி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ என்ன அப்படின்னா எனி டைம் அந்த பாலிட்டிஷியனோட தாட் என்னவா இருக்கும், சமுதாயத்தை எப்படி நிர்வகிப்பதும், சமுதாயத்தை எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும், சமூக மாற்றத்தை கொண்டு வரணும், மக்கள் மத்தியில அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், மக்கள் வந்து எப்பொழுதுமே வந்து அரசை பத்தி செய்தியை வந்து தெரிஞ்சுக்க வேணும். யாரு நம்ம ஏரியாவில் மெம்பராக நிற்கிறாங்க, யார் நம்ம ஏரியாவில் வந்து ஒரு எம்எல்ஏவாக நிற்கிறான், இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தின போது மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்குமே ஆனால் சமூகம் ஒரு நல்ல நிலையில் செயல்படும் என்பதுதான், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு வளர்ச்சி அடையும் என்பதுதான் அதனுடைய தாட். அப்போ அரசியல்வாதியுடைய தாட்ஸ் இல்லை அரசுடைய தாட்டு எப்படி சொசைட்டியை கட்டமைப்பது, இல்லை அரசியல்வாதியுடைய தாட்டு சமுதாயத்தில் எப்படி நம்ம ரூலிங் பார்ட்டி ஆகணும், அதுக்கான ஐடியாலஜிஸ் என்ன என்பது வந்து நிறைய நம்ம தெரியும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேரும் ஒன்றாக சேருகின்ற போது
சமுதாயத்தில் சமூகவியலரும் அரசியல் அறிவியலரும் ஒன்றாக ஜாயின் பண்ணுகின்ற போது சமூகத்தில் சமூக விழிப்புணர்வுகளை இல்ல அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவாங்க. ஐ மீன் பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அரசியல் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவாங்க. ஸோ என்ன மாதிரியான விழிப்புணர்வுகள்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது குறிப்பா கிராமப்புறத்துல கல்வி அறிவு அற்றவர்கள், இல்லிட்ரசி பீப்புள்ஸ் நிறைய இருப்பாங்க. இன்னைக்கும் அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னாவே, ஆமா கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் போய் ரீச் ஆகிட்டாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த மத்தியில அரசியல் விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும். லீடர்ஸ் யார் இருக்கா, என்ன மாதிரி சமுதாயத்தில் வந்து அரசு வந்து திட்டங்களை கொடுத்துருக்கு, அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கா என்பதுதான் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற போது மக்கள் வந்து மக்களிடம் சென்று ரீச் ஆகினா கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சமூகம் வளர்ச்சி அடையும் என்பது அதோடைய தாட். நிறைய பேருக்கு தன்னுடைய பார்ட்டி என்னன்னே தெரியாது, கட்சி பேர் கூட தெரியாது, அரசு எப்படி செயல்படுது இல்ல அரசியல்வாதி எப்படி செயல்படுறது என்பது கூட தெரியாது. நிறைய மக்கள் இன்னொருத்தர்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, என்ன ஐடியாலஜிஸோட அந்த பார்ட்டி இருக்கு என்பது கூட தெரியாது. ஸோ மக்கள் மத்தியில எல்லா இடத்துலயுமே போய் அரசியல் விழிப்புணர்வு கொண்டு வரணும் என்று சொல்லுவாங்க. அதே போல ஒவ்வொரு பார்ட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு சலுகைகளை கொடுக்கிறது. அந்த சலுகை என்பது வந்து நான் குற்றம் சொல்றதுல அளவுக்குலாம் இல்லை. பட் ஒரு சைடு ஸ்டேட் கவர்மெண்டே பாருங்க, ஒரு சைடு வந்து டிவி டெலிவிஷன் கொடுத்தாங்களாக்கும் அவங்க ஆட்சியை பிடிச்சிடறாங்க, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஐடியாலஜிஸ் தான் அந்த எப்படியாவது போய் மக்கள்கிட்ட ரீச் ஆன அட்ராக்ட் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணும்போது ஆஃப்டர் வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல வந்து செயல்படுறாங்க அரசியல்வாதிகள். ஸோ இப்போ அந்த செய்தியை வந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தின்ற போது அந்த சலுகையில மட்டும் நம்ம சொல்ல வரல, அரசியல் தலைவர்களை தேர்வு செய்வதற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கணும் என்பதுதான். அதுக்கு தான் செய்தி மீடியா வந்து நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு. படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில வந்து டெலிவிஷன் மூலமா செய்தியை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா படிக்கல அப்படின்னா லிசன் பண்ணுமாவே அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுகின்ற போது ஓரளவுக்கு சமூகம் நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் நம்ம. அதுதான் பொலிட்டிக்கல் அவேர்னஸஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ், அரசியல் செய்தி தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். செய்திகள் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்க மீடியாவை நம்ம சொல்லலாம். பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் என்பது வந்து மீடியாவை நம்ம சொல்லலாம். மீடியா அப்படின் போது நியூஸ் பேப்பர்ஸ், சினிமாஸ், ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ் இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லலாம். இதன் வழியில் செய்திகளை ஐ மீன் ஸ்ப்ரெட் பண்ணி மக்கள் மத்தியில போய் ரீச் ஏற்படுத்தும். ஒரு காலகட்டத்தில் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் கதாநாயகர்கள் எப்படின்னா ஒரு அரசை எதிர்த்தோ இல்லை ஒரு 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 ரிச்சஸ்ட் பர்சனை எதிர்த்தோ ஃபைட் பண்ணுவார் ஒரு டெமோக்ரஸிக்காக. ஸோ அப்போ ஃபைட் பண்ணுகின்ற போது அங்கே வந்து மக்கள் வந்து யூனிட்டை ஜாயின் பண்ணி அந்த வின் பண்ணிடுவாரு. இதை பார்த்தவருடைய மக்கள் நம்ம ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கின்ற போது நம்ம சமூகம் இப்படி இருக்கிறது, இதனால ஒரு மாற்றத்தை நம்மளும் கொண்டு வரணும், யூனிட்டியா கொண்டு வரணும். யூனிட்டி ஆகும்போது அங்க ஒரு அந்த அந்த லீடிங் பார்ட்டி வந்து அப்போஸ் பண்ணி ஒரு டெமோக்ரஸி. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிங்ஸ் இருந்தா, ஜமீன்தார்ஸ் இருந்தாங்க, லேண்ட் லார்ட்ஸ் இருந்தாங்க. ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்டேட்டர் இருந்தான், சர்வாதிகாரம் இருந்தது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இது இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு மக்களாட்சியா நம்ம இருக்கிறோம். நமக்கு நம்ம நினைச்ச இடத்துல இந்தியாவுக்குள்ள எங்கே வேணாலும் போகலாம், மொபைலைஸ் ஆகலாம், கமெண்ட்ஸ் பண்ணலாம், லீடர்ஸுகளோ இல்லை ஐ மீன் நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ்கள் வந்து இப்படிலாம் இது இருக்காங்க அப்படின்னு
ஒரு செய்தியை நம்ம வந்து அந்த மாதிரி ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு டெமோக்ரஸி. ஸோ மக்களாட்சி வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறது. நிறைய நம்ம நாட்டுக்குள்ள பார்ட்டிஸ் நிறைய இருந்தாலும் ஒரு காமன் இஷ்யூஸ் வரும்போது எல்லா பார்ட்டிஸுமே வந்து சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு நேச்சுரல் அசார்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னா, ஒரு காஷ்மீர்லயோ இல்லை நியரஸ்ட் ஸ்டேட்ல ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா, இங்கேருந்து அரசியல்வாதிகளும் அரசியல் சாராத நபர்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு வந்து அந்த பேசிக் நீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. உணவு, உடை வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அதுதான் சொல்றாங்க. இது டெமோக்ரஸி கண்ட்ரில தான் நம்ம பார்க்க முடியும். மக்களாட்சி நாடுல. நம்ம நாட்டுல குறிப்பா அதை நம்ம சொல்லலாம். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் செய்தியை வந்து எல்லா மக்களும் மீடியா மூலமா ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது வந்து மக்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அரசியல் செய்திகளை மக்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, மக்களுக்கு என்ன சலுகைகள் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்காங்க, அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை வந்து செய்தி மூலமா, மீடியாக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செய்தியை அரசியல் செய்தியை மீடியாக்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பத்திரிகையில அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய விஷயம் மூலமா நம்ம வந்து செய்தியை வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, தமிழ் பேப்பர்ல வந்து பாருங்க, ஒரு தினத்தந்தியோ ஏதோ ஒரு பேப்பர்ஸ் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா டீ கடை பெஞ்சுன்னு போட்டிருப்பாங்க. அந்த டீ கடை பெஞ்ச் என்பது வந்து அரசியலை பத்தி பேசுவது. தற்சமயம் இருக்கிற அரசியல் தலைவர்களையும் இல்ல அரசுகளையும் பற்றி பேசுவது. அது ரைட் ஆர் ராங் ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு தெரியாது. பட் தற்சமயம் நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை சாதாரண மக்களிடம் போய் செய்வது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், டெலிவிஷன்ஸ், ரேடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை ஸ்ப்ரெட் பண்ணும். மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணணும். டெலிவிஷன் இது டிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் information spread to the million peoples, reach the million peoples. ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போயிட்டு வந்து ஒரு செய்தி ரீச் ஆகுது அப்படின்னா அந்த அளவுக்கு மீடியா சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, ஒரு அரசியல்வாதியும் சமூகவாதியும் ஒன்றாக சேருகின்ற போது ஃபர்ஸ்ட் மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, அரசியல் செய்திகளை மக்கள் மத்தியில போய் சென்றடைய வேண்டும். அதான் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதே போல பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் சமூகமயமாக்கப்பட வேண்டும். மக்கள் அனைவரும் அரசியல் சமூகமயமாக்கப்பட வேண்டும். சில எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அரசியல் தலைவர் இருக்காங்க, அதுல ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவன் அந்த பார்ட்டி சார்ந்த சோசியலைஸ் பண்ணப்பட்டிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நம்முடைய ஃபேமஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் அப்படின்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னு இருக்காங்கன்னா அதோடைய ஃபாலோவர்ஸ், எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், நீங்க எது நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம். ஸோ அதோடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் அரசியல் சார்ந்த சிந்தனைகள், அரசியல் சார்ந்த நடைமுறைகள், அரசியல் சார்ந்த செயல்பாடுகள், அரசியல் சார்ந்த அந்த உடைகள் கூட அரசியல் சார்ந்த ஒரு இதா இருக்கும். இதுதான் சமூகமயமாக்கப்படுதல், அரசியல் சமூகமயமாக்கப்படுதல் என்பதை சொல்லலாம். இரவு நேரத்துல கூட நம்ம தலைவர்களை எழுப்பினால் கூட அவங்களுடைய ஐடியாலஜி தான் சொல்லுவாங்க. எதுக்கு எழுப்பி விட்டாங்கன்னு கூட தெரியாது. அம்மா இருக்காங்க, அப்பா வந்து ஒரு பார்ட்டியில இருக்காரு அப்படின்னா பார்ட்டியில வந்து ரொம்ப ஃபாலோவர்ஸா இருக்கும்போது அதான் சமூகமயமாக்க, அந்த கட்சி சார்ந்து சமூகமயமாக்கப்படுகின்ற போது அந்த கட்சியாகவே அவர் செயல்படுவார். ஸோ அப்போ நைட்டு எழுப்பும் போது கூட அரசியல் சார்ந்த சிந்தனையோடு தான் எந்திரிச்சு ஆன்சர் பண்ணுவார். அந்த அளவுக்கு சமூகமயமாக்கப்படும். மக்கள் மத்தியில அப்பஸ் பார்ட்டியோ இல்லை ரூலிங் பார்ட்டியோ மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகிருக்க வேண்டும். இதுதான் அதுக்கான வழிமுறைகளை வந்து அரசியல்வாதிகளும் அரசியல் அறிவியலாளரும் சமூகவியலாளரும் வந்து 2 பேரும் வந்து ரிசர்ச் பண்ணி தகவல்களை கொடுத்து மக்கள் மத்தியில கொடுக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நம்ம சொல்லியிருக்கோம், அரசியல் விழிப்புணர்வு நம்ம சொல்லியிருக்கோம். எவ்ரி 5 years கோல்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்குது. இன்னும் வர
100% வந்து ஓட்டு ஆனது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அப்போ 60யோ 70யோ 80%, 84 85% இவ்வளவு பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க, ஓட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரிமைனிங் பர்சனுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணணும். மக்கள் மத்தியில இந்த அரசியல் செய்திகளையும் ரீச் பண்ண வைக்குமானால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வாக்களிக்கும் விதம். அதான் சொல்றேன், எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய, அது குறிப்பா கிராமப்புறத்துல சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து தன்னுடைய பார்ட்டியுடைய எம்பளம் கூட தெரியாது. பட் அவங்களுடைய இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாரோ, அவருடைய நம்பிக்கையான ஒரு உறவுக்காரர் இருக்குமேனா, அவர் என்ன சொல்றாரோ அவர் அந்த இதுதான் நான் வந்து ஓட் பண்ணிடுவார். மக்கள் வாக்களிக்கும் விதம், மக்கள் மத்தியில வந்து அரசியல் கொள்கைகளையும் அரசியல் சித்தாந்தங்களையும் அரசியல் சின்னங்களையும் போய் மக்களிடம் ரீச் அடைகின்ற போதுதான் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைவாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியலுடைய ரோல் என்ன என்பதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 2 பேரும் ஜாயின்ற போது எவ்ரி 5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபுல் ஆக மாட்டுது, பெர்சன்டேஜ் வந்து ஃபுல் ஆக மாட்டேங்குது. ஸோ பெர்சன்டேஜ் வந்து ஃபுல் ஆக மாட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அப்போ ஃபீல்டில் போய் சோசியாலஜிஸ்ட் போயிட்டு மக்கள் மத்தியில போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. நீங்க ஏன் ஓட் பண்ணல, அதுக்கான காரணம் என்ன, எஸ் ஒரு கொஸ்டின் போட்டு அந்த கொஸ்டினுக்கான இன்ஃபர்மேஷன் எஸ் சொன்னா அதுக்கான ரீசன், நோ சொன்னாலும் அதுக்கான ரீசனை வந்து இன்ஃபர்மேஷனை ஃபீல்டு போயிட்டு சோசியாலஜிஸ்ட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருந்த போது அந்த கேதர் இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் ஓட் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் பர்சன் ஓட் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த தகவல்களை பாலிட்டிஷியம் கொடுக்கும்போது அடுத்த முறை வந்து எலெக்ஷன் நடக்கின்ற போது மக்கள் மத்தியில போயிட்டு டைரக்டா ஃபீல்டுக்கே போயிடுவாங்க. ஸோ ஃபீல்டுக்கே போயின்ற போது அங்க மக்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும், தன்னுடைய பார்ட்டியுடைய ஐடியாலஜிஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நல்ல தலைவர்களையும் நல்ல ஒரு செயல்பாடுகளையும் கொண்டு வராங்க. இதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய ரோல், அரசியலுடைய மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுவதும் என்பது இதுதான் சொல்ல வராங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு அரசு எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது, அந்த அரசு எப்படி செயல்படுகிறது, நிறைய திட்டங்கள் வந்து கொடுக்கின்றது அரசு, அந்த திட்டம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுதா என்பதை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து சேகரித்து சோசியாலஜிஸ்ட் சேகரித்து அரசியல் அறிவியலிடம் கொடுக்கின்ற போது அது ஆஃப்டர் வந்து அதுக்கான ஒரு வெல்ஃபேர் மெசேஜ் எடுப்பாங்க. அரசியல் தலைவர் மூலமா தான் ஒரு நல்ல நடவடிக்கைகளை நம்ம கொண்டு வர முடியும். அரசு திட்டங்களை வந்து மக்கள் மத்தியில போய் செயல்படுத்துவது யாரு அப்படின்னா அரசியல்வாதிகள் தான். ஸோ அதனாலதான் அரசியல்வாதிகளும் சமூகவியலரும் எப்போதுமே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ வித்தவுட் சோசியல் ரிலேஷன்ஷிப்போ இல்லை வித்தவுட் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்போ அப்படின்னா இருக்குமா அப்படின்னா நெவர், இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு இணைந்து செயல்படுகின்ற போது சமுதாயத்தில் அரசியலும் சமூகமும் சமூக விழிப்புணர்வுகளும் ஏற்படுகின்ற போது மக்கள் அதுக்கான ரிசல்ட் தீர்வு கொடுப்பாங்க என்பதுதான் அதோடைய கான்செப்ட். இதனாலதான் சமூகவியல் எப்படி அரசியல் அறிவியலோடு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை நம்ம பார்க்கிறோம், முடிச்சிட்டோம். இப்போ அதை பத்தி என்ன பண்ணா, சொசியாலஜினா என்ன, அதோட சப்ஜெக்ட் மேட்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சைடு வந்து என்னன்னா அரசியல் அறிவியல்னா என்ன, அதோட சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சது. ஸோ அரசியல் அறிவியல் செயல்பாடு எப்படி இருக்கு என்பதை நம்ம பார்த்துருக்கோம். அரசியல் அறிவியலுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா ஸ்டேட் தான். ஸ்டேட்டுடைய டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேஷன்ஸ், பியூரோக்ரசிஸ் அண்ட் ஜுடிஷியரி, சட்டமன்றம் அண்ட் நாடாளுமன்றம், பாராளுமன்றம் அண்ட் அதிகார வர்க்கம் அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை. ஸோ இதுகளை பற்றி படிக்கின்ற ஒரு பாடம் தான். இதனால் மக்கள் எப்படி வந்து
அரசு மூலமா பெனிஃபிட் ஆகுறாங்க. மக்கள் கஷ்டப்படுகின்ற போது எந்த மாதிரியான நல நடவடிக்கைகள் மெசஸ் வெல்ஃபேர் மெசஸ் வந்து கொடுக்குறாங்க என்பது அதோடைய கான்செப்ட். ஸோ அதனாலதான் அரசியல் வந்து இன்னைக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கு. சப்போஸ் ஒரு பார்ட்டி செயல்படலை அப்படின்னா மக்கள் உடனே அப்போஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இல்லை ஒரு கவர்மெண்ட் வந்து செயல்படாம இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் லீடர்ஸ் யாரு, கவர்மெண்டோடைய பர்சன்ஸ் யாரு, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுகிறாங்க அப்படின்னா உடனே மக்கள் வந்து அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கும் போது அவங்க வந்து மாத்திடுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா சமூகம் ஸ்மூத்தாகவும் சமூகம் வளர்ச்சியடைவதற்கும் சமூகம் உறவுமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் மூலமாகத்தான் அரசியல்வாதிகளுடன் இல்லை அரசுடன் தொடர்பு கொண்டு இருக்குமேயானால் கண்டிப்பாக சமூகம் வளர்ச்சியடையும் என்பது அவருடைய கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ரிலேஷன்ஸ் வித் அதர் சோசியல் சயின்ஸ்ல சோசியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இரண்டாவது பாயிண்ட் சோசியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ சோசியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் சொசைட்டி. எக்கனாமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் என்ன அப்படின்னா லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் சொல்லுவாங்க. ஸோ லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் அப்படின் போது லேண்ட்னா நிலம், கேபிட்டல் என்பது வந்து மூலதனம், லேபர் பணி, ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த இதுதான் எக்கனாமிக்ஸோடைய சப்ஜெக்ட் மேட்டர். இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மேலும் பார்க்குமையானால் அதோடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் மேலும் பார்க்குமையானால் ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், உற்பத்தி, நுகர்வு, பகிர்வு. ஸோ அப்போ பொருளாதாரத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் இதுதான். பொருளாதாரத்தினுடைய பாட உள்ளடக்கம் இதுதான். இதுல இருந்து தான் மற்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸோடைய பாடத்திட்டம் என்னவாக இருக்கிறதோ அதே போல எக்கனாமிக்ஸோடைய பாடத்திட்டம் நமக்கு தெரியாம நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ இப்போ சோசியாலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கின்ற போது ஒரு எக்கனாமிக்னால ஒரு தனி மனிதனும் சமூகம் எவ்வாறு பாதிப்படைகிறது இல்லை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை வந்து சமூகவியலாளர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்வாங்க. ஒரு ப்ரொடக்ஷனால இல்ல ஒரு கன்சம்ஷனால ஒரு டிஸ்ட்ரிபியூஷனால ஒரு பர்சனோ ஒரு சொசைட்டியோ பாதிப்படைகிறதோ இல்லை வளர்ச்சி அடைகிறதோ என்பது வந்து ஒரு தனி மனிதனையும் தனி மனிதன் சார்ந்த குழுக்களையும் எவ்வாறு பொருளாதாரத்தால் பாதிப்படுகிறதோ இல்லை வளர்ச்சி அடைகிறதோ என்பதை வந்து ஆய்வு செய்கிறது தான் சமூகத்துடைய முக்கிய ஒரு கோட்பாடாக செயல்படுகிறது. இன்னைக்கு பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் சமூக மாற்றமே ஏற்படுகிறது. சமுதாயத்துடைய மாற்றம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா இப்போ உலக லெவல்ல சொசைட்டில வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சொசைட்டியுமே ஒவ்வொரு நாடுமே வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. மெஷர்மெண்ட் எப்படின்னா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த நாடுகள், இன்னொரு சைடு வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிற நாடுகள், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியடையா நாடுகள். இப்போ இந்த 3 கேட்டகரிஸ்ல வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அதுக்கான ஃபண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். அரசு அதுதான் இருக்கு யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இந்த யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன்ல வந்து நிறைய ஃபண்ட் ஒதுக்கி அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்ல செயல்படுவாங்க. ஸோ இப்போ இந்த பொருளாதாரத்தினால் ஒரு தனி மனிதனும் சமூகமும் எவ்வாறு பாதிப்படைஞ்சிருக்கோ இல்லை வளர்ச்சியடைஞ்சிருக்கோ என்பதை பற்றி ஆய்வு செய்கின்ற ஒரு பாடம் தான் சமூகவியல். அதனாலதான் ரொம்ப நெருங்கிய தொடர்புடன் பொருளாதாரத்துடன் இருக்கிறது. ஸோ அப்போ இது எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இதுக்கான வளர்ச்சி முறைகள் என்ன என்பதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட்டுக்கே வந்து நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சோசியாலஜினா என்ன, அதோட இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். எங்க எமர்ஜென்சி ஆனது, எந்த இயர்ல வந்து சோசியாலஜி வந்து கொண்டு வரப்பட்டது, அதுக்கான காரணம் என்ன என்பதில் ரீசன்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் வந்து நம்ம சப்ஜெக்ட்ல ஒரு பாயிண்ட்ஸ்ல போகும்போது ரிலேஷன்ஸ் வித் அதர் சோசியல் சயின்ஸ்ல போகும்போது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் செகண்ட் பாயிண்ட். ஸோ அடுத்து நம்ம கிளாஸ் வந்து அடுத்த டைம்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.